ஹாய் ஹலோ வெல்கம் டு கொக்கோ கிச்சன். இன்றைக்கி நாம் பெரியாண்டவர் பூஜை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பூஜையை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் போட்டிருந்தேன். நான் அது ஒரு தனிநபர் பூஜை, ஒரு குலதெய்வ பூஜை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த பூஜை எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னா மொட்டை அடித்து காது குத்துனாங்க. அந்த ஃபங்க்ஷனை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த பெரியாண்டவர் பூஜை அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் சஜஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபுல் டீட்டெயிலாக. இந்த காது குத்து ஃபங்க்ஷனை மட்டும் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இவங்க தான் என்னோடய நாத்தனார் பொண்ணு, இந்த குழந்த. இதுக்கு தான் மொட்டை அடித்து காது குத்துனது. இதை பற்றின வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது என்னோட நாத்தனார் பொண்ணு, அவளோட குழந்தைக்கு தான் மொட்டை போட்டு காது குத்துறது. இவங்களோட மாமியார் வீட்டில் தான் பண்ணினாங்க இந்த ஃபங்க்ஷனை. இதுதான் நம்மளோட பாரம்பரியமான இது உருவ வழிபாடு இல்லாத காலத்தில் இந்த மாதிரி முறையில் தான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு கல் அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு உருவ வழிபாடு எல்லாம் நம்ம அதுக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தோம். இதை விடாமல் இவங்க இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க இந்த பூஜையை பற்றி நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியே கூடவே காது குத்து எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு அவங்க குழந்தைகிட்ட கலசம் கொடுத்து சுற்றி அபிஷேகத்துக்கு அவங்க ரெடி பண்ணிவிட்டு முடி கொடுத்து மொட்டை அடிப்பாங்க. இந்த பெரியாண்டவர் பூஜை உள்ளே இவங்க அந்த பங்காளிகள் மட்டும்தான் இவங்க எல்லோரும் செய்யணும். இது 108 மாவிளக்கு, 108 எல்லாமே நெய் விளக்கு, 108 நெய் விளக்கு போட்டு திரி போட்டு ஏற்றணும். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை 108 கொழுக்கட்டை, ஒரு இலெல்லாம் 108 இலை போட்டு வெத்தலை பாக்கு, பழம், பொங்கல் வச்ச பொங்கல் எல்லாமே வச்சு இவங்க வழிபடணும். அதுவும் இவங்க காலையில் விரதம் இருந்து மத்தியானம் வரைக்கும் இவங்க விரதம் இருந்து இதெல்லாம் செஞ்சாங்க. இவ்வளோ வேலையும் ஒவ்வொரு சிவகணங்களுக்கும் ஒவ்வொரு இலை போட்டு படைத்தாங்க. இது காது குத்து அரிசி. இதுவும் அவங்க அந்த இலையில வச்சு பரிமாறுறாங்க பாருங்கள். இவங்க நெய் தீபம் போட்டு ஒவ்வொன்றும் திரி போட்டு இவங்க ஒவ்வொன்றுக்கும் திரி போட்டு ஏற்றணும். நெய் தீபம் ஏற்றணும். இந்த மாவிளக்குக்கு சின்னதாக அழகாக பண்ணியிருந்தாங்க. மாவிளக்கு கரெக்டாக அகல் விளக்கு சைஸில் அவங்க அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ மொட்டை போட்டுட்டு துக்குளிப்பாட்டி இப்போ சந்தனமும் தடவியாச்சு. அடுத்து காது குத்து செய்யணும். பூஜையை அவங்க நிறைவாக முடித்த பிறகு தான் இது செய்யணும். அதுக்கு அவங்க அடுத்து தாய் வீட்டு சீதனை அவங்க எல்லாம் கொடுத்தாங்க. மொட்டை போடுற விளையாடிட்டு இருந்த குழந்தைய கொண்டு உட்கார வச்சாங்க. அது உட்காரவே மாட்டேன்ட்டு, எதுவுமே செஞ்சிக்க மாட்டேன்ட்டு அமுக்கி பிடிச்சி உட்கார வச்சாச்சு. அடுத்தது காது குத்த வேண்டியது தான். குழந்தைக்கு இப்போ அவங்க தாய் வீட்டில் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு, மாலை, நகைகள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ காது குத்துற வந்துட்டான். காது குத்து முடிஞ்சாச்சு. இப்போ அவங்க பூஜையை நிறைவு செஞ்சு அவங்க வழிபடுறாங்க. இவங்க இங்கே பொங்கல் வச்சது, பூஜை சாமான் இதெல்லாம் அவங்க இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு ஊர்வலமாக எடுத்துகிட்டு இந்த காது குத்து ஃபங்க்ஷனை நிறைவு செஞ்சாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே வர வீடியோ எல்லாமே உங்களுக்கு இந்த மொட்டை போடுற டிப்ஸு, காது குத்துற டிப்ஸும் உங்களுக்கு வரும். அதை தவிர மற்ற டிப்ஸும் உங்களுக்கு வந்துகிட்ருக்கும். ஃபங்க்ஷனுக்கு உண்டான டிப்ஸ் எல்லாம் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் யாரும் ரொம்ப அதிகமாக சொல்லாத டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன் நான். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. நன்றி, வணக்கம்.